அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் அறிவுறுத்தல். போதையில் விடுதியில் சிக்கிய ஜீவன் கட்சியின் முக்கிய புள்ளி பிரதி அமைச்சர் அதிரடி விஜயம். இலங்கையில் மீண்டும் மின்வெட்டா. விவசாயிகளுக்கு வெளியான நற்செய்தி, இலவசமாக 55,000 மெட்ரிக் டன் உரம். ஆசாத் சாலியின் கைது குறித்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 3.5 லட்சம் லஞ்சம் பெற்ற பெண் அதிரடியாக கைது. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு பல இடங்களில் பலத்த மழை வீழ்ச்சி. நாட்டை விட்டு வெளியேறிய எரிபொருள் தாங்கி கப்பல் தட்டுப்பாட்டை குறைக்க விசேட நடவடிக்கை. கடத்தொழிலில் ஈடுபட்டவர் பரிதாப மரணம். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு அறிவுறுத்தினார். நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் நிதி செயற்பாடுகளை செயற்திறன் மிக்கதாக்குவதற்கு நல்லதொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பொருளாதார மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை நெருக்கமாக ஆராய்ந்த பின்னர் மத்திய வங்கியினால் நிதி ஸ்திரமாக்கல் மற்றும் நிதி கட்டமைப்பின் ஈடுகொடுக்கும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அதன்படி நிதி கட்டமைப்பில் தற்போதுள்ள பேரண்ட முன்மதியுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. பொருளாதாரம் நிலைப்படுத்தப்பட்டவுடன் சொத்துக்களின் தரநிலையில் பாதுகாப்பான முன்னேற்றம் மற்றும் முன்மதியின் அடிப்படையில் அவதானத்தை முகாமைத்துவம் செய்து கொண்டு மூலதனத்தை கட்டியெழுப்புவதனூடாக நிதி கட்டமைப்பில் சாதகமான செயல்திறன் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹட்டன் டிவிடிசி தொழிற்பயிற்சி நிலைய விடுதியில் அலுவலக நேரத்தில் மதுபோதையில் இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கிய அங்கத்தவர் ஒருவரை பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் எச்சரித்துள்ளார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கீழ் இயங்கும் ஹட்டன் டிவிடிசி தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் அமைச்சின் செயலாளர் பிரதாப் சந்திரகீர்த்தி ஆகியோர் நேற்றைய தினம் திடீர் விஜயத்தினை மேற்கொண்டனர். அதன்போது அங்கு இடம்பெறுகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் பார்வையிட்ட அவர்கள் மாணவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளனர். அதேவேளை எதிர்வரும் காலங்களில் இந்த தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு அதிகமான புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பாக ஆலோசனையும் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து தொழிற்பயிற்சி நிலைய விடுதிக்கு சென்ற பிரதி அமைச்சர் அங்கு மதுபோதையில் இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினரை எச்சரித்துள்ளார். இலங்கையில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மீண்டும் 4 முதல் 5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்க நேரிடலாம் என இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையானது தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளதாகவும் அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாஃபியா செயற்படுவதாகவும் நந்தன உதயகுமார் தெரிவித்துள்ளார். மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை முன்வைப்பதற்காக கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரம் வாங்கும் தந்திரமாக நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளளவில் இயங்காததால் பல காலமாக இயங்கி வந்த மின்சார மாஃபியா மீண்டும் தலை தூக்கியுள்ளது. மின்சார கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார மாஃபியா முக்கிய காரணியாக மாறியுள்ளதாக தெரிவித்த நந்தன உதயகுமார், நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறன் இருக்கும் போது தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது பெரும் விரயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
55,000 மெட்ரிக் டன் பூந்தி உரம் மானியத்தை நெல் மற்றும் தென்னை விவசாயிகளுக்கு விரைவில் இலவசமாக விநியோகிக்கப்படும் என விவசாய கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். குறித்த கையிருப்பானது உலக உணவு திட்டத்தின் மூலம் இலங்கைக்கு இன்று மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. மியூரேட் ஆப் பொட்டாஷ் என்ற இந்த பூந்தி உரமானது ரஷ்ய அரசு நிறுவனமான யூரல் கெமின் தயாரிப்பாகும். இதன்படி மானியமாக வழங்கப்பட்ட உர கையிருப்பில் 50% நெற் செய்கைக்கும் எஞ்சிய 50% தென்னை செய்கைக்கும் பயன்படுத்துவதற்கு கடந்த 9ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானித்திருந்தது. ஒரு பருவத்தில் நெல் பயிர் செய்கைக்கு பயன்படுத்தப்படும் மியூரேட் ஆப் பொட்டாஷ் உரத்தின் அளவு 25,000 மெட்ரிக் டன்னாக இருப்பதால் அந்த பருவத்தில் நெல் பயிர் செய்கை செய்யும் விவசாயிகளுக்கு இலவசமாக உரம் வழங்கப்பட உள்ளதுடன் மீதமுள்ளவை தென்னை செய்கைக்கு பயன்படுத்தப்படும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்தமை சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் பிரதிவாதிகளுக்கு 75,000 ரூபாய் நட்ட ஈடு வழங்கவும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்ட குற்றச்சாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அசாத் சாலி 9 மாதங்களுக்கு மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 2021 டிசம்பர் 2ஆம் தேதி கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார். 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் லஞ்சம் அல்லது ஊழல் புலனாய்வு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடவத்தை பிரதேசத்தில் உள்ள நபரொருவரினால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த பெண் கைதாகியுள்ளார். அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கண்டி போகம்பரை விளையாட்டு மைதானத்துக்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி தலாத்தோயா பிரதேசத்தில் வசிக்கும் பெண்ணொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வருவதால் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் நாளை காலை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எரிபொருள் விநியோக நிறுவனம் ஒன்றுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை நாட்டுக்கு இறக்குமதி செய்யவிருந்த கப்பலானது கையிருப்புடன் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் எரிபொருளை விற்பனை செய்யும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் இறக்குமதி செய்யப்படவிருந்த 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளையே இவ்வாறு இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. MD ஹெஃப்னியா டாரஸ் என்ற கப்பல் இம்மாதம் 2ஆம் தேதி நாட்டை வந்தடைந்து மீண்டும் 6ஆம் தேதி புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அந்த தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்த போதிலும் இதுவரை 70 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளமையால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. குறித்த கப்பலில் 15,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 பெட்ரோல் மற்றும் டீசல் இருந்ததாகவும் அந்த கையிருப்பு கிடைக்காத காரணத்தினால் கொலன்னாவ முனையத்தில் உள்ள ஒக்டேன் 92 பெட்ரோல் சரக்குகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஒக்டேன் 92 பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதற்கு பதிலாக ஒக்டேன் 95 பெட்ரோல் மற்றும் 92 பெட்ரோலை விடுவிப்பதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வருவதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சியில் ஆற்றில் மீன்பிடிக்க சென்றவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உளவடூர் பகுதியில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தரான கணேசமூர்த்தி குலேந்திரன் எனும் 33 வயதுடைய இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு பலியாகியுள்ளார். நேற்றைய தினம் ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற பொழுது வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக நீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.